Hello everyone, இது Embedded Systems and IoT ல யூனிட் 1ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர் பார்த்தோம். அந்த ஆர்கிடெக்சர்ல உள்ள ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்தது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட பின் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ பின் டயக்ராம், இந்த டயக்ராம் பார்த்தோன்னா என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியா எப்படி நினைச்சுக்கலாங்கிறது சொல்றேன். சோ இந்த டயக்ராம் என்னது, இதுல என்னென்ன ஒவ்வொரு பின்னுமே என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சோ மொத்தம் ஃபர்ஸ்ட் இந்த 8051 பின் டயக்ராம்ல மொத்தம் 40 பின் இருக்கு. சோ 1ல ஆரம்பிச்சு அப்படியே இப்படி போயிட்டு 40 பின் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 40 பின்ல நம்ம லாஸ்ட் வீடியோல ஒண்ணு பார்த்தோம், என்ன இருக்கா, 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். சோ அந்த 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்லயுமே ஒவ்வொரு போர்ட்டுக்கும் 8 பின் இருக்கும். சோ பாருங்க, இந்த பின் கொடுத்துருக்காங்களே இது எல்லாமே இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். ஸோ இந்த P1.0 வந்து இந்த P1.7 வரைக்கும் போர்ட் 1ஓட இது. ஸோ இந்த 8 பின்னு, இந்த 8 பின்னுமே போர்ட் 1க்கு உண்டானது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த P3.0 இருந்து P3.7 வரைக்கும் போர்ட் 3க்கு உண்டானது. ஸோ இதுவுமே ஒண்ணு முடிஞ்சா. ஸோ இங்கேயும் ஒரு 8 பின் முடிஞ்சு. அடுத்து இங்க பாருங்க, P0.0 இருந்து P0.7 வரைக்கும் போர்ட் 0க்கு உண்டானது. சோ இங்கேயும் ஒரு 8 பிட் முடிஞ்சு, 8 பின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்க P2.7, அதாவது இந்த P2.0 இருந்து P2.7 வரைக்கும் போர்ட் 2க்கு உண்டானது. இங்கேயும் ஒரு 8 பின் முடிஞ்சு. சோ இப்ப இந்த போர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க, மீதி என்னென்ன இருக்கு, RSTன்னு ஒரு பின் இருக்கு. இந்த RSTன்னா ரீசெட். ஓகேவா? அடுத்து XTAL2, XTAL1 இருக்கு. இந்த இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், ஆக்சிலேட்டரோட இன்புட் அவுட்புட் கொண்டானது. இந்த XTAL2வும் XTAL1ம் ஆக்சிலேட்டர்னு ஒன்று பார்த்தோம், அதோட இன்புட் அவுட்புட் கொண்டான பின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் GNDனா கிரவுண்டு. நெக்ஸ்ட் இங்க ஒரு 3 இது இருக்கு. இந்த 3 பின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க VCCன்னு இருக்கு. ஸோ VCCன்னா என்னது, பவர் சப்ளை. ஸோ இதுல 5 வோல்ட் பவர் தான் எப்பவுமே கொடுப்போம். ஸோ இந்த VCCங்கிறது பவர் சப்ளை. ஸோ இவ்வளவுதான், 4 போர்ட் தனியா பிரிச்சிருங்க, மீதி உள்ள பின்ஸ் எல்லாத்தையுமே நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப தியரி பார்க்கலாம். தியரி பார்க்கும்போது கொஞ்சம் புரியும். பாருங்க, the 8051 microcontroller has 4 input output ports each with 8 pins named port 0, port 1, port 2, port 3. ஸோ இப்ப சொன்னதான் 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுலயுமே 8 பின் இருக்கும். அந்த 4 போர்ட்ஸ போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்ததுதான், இது போர்ட் 0, இது போர்ட் 1, இது போர்ட் 2, இது போர்ட் 3. ஓகேவா? ஈச் போர்ட் கேன் பி யூஸ்டு டு சென்ட் ஆர் ரிசீவ் 8-bit டேட்டா. ஸோ டேட்டா சென்ட் பண்ற ரிசீவ் பண்றதுக்கு அந்த இன்புட் அவுட்புட் போர்ட் யூஸ் பண்றாங்க. பட் தே ஆல் ஹேவ் சம் டிஃபரண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேட்டா சென்ட் பண்ற ரிசீவ் பண்றதை தவிர்த்து இன்னொரு சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கூட இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த தேர்ட் போர்ட்ல பாருங்களேன், இந்த RxD, TxD இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதுல இந்த தேர்ட் போர்ட்டோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். மொத்தம் 40 பின் இருக்குன்னு சொன்னோமா, அந்த 40 பின்னை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போர்ட் 0. இந்த போர்ட் 0ல 8 பின் முடிஞ்சிடும். ஸோ எங்கெங்க இருக்கு, 32ல இருந்து 39 வரைக்கும் போர்ட் 0 இருக்கு. ஸோ அதான் எழுதியிருக்கோம், பின்ஸ் 32 to 39 கேன் பி யூஸ்ட் அஸ் இன்புட் ஆர் அவுட்புட். ஸோ இது இன்புட் அவுட்புட் போர்ட் தான், லைக் இன்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ யூஸ் டு சென்ட் அட்ரஸ் அண்ட் டேட்டா when using external memory. இது போர்ட் 0ஓட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்றப்ப நம்ம அட்ரஸ் சென்ட் பண்றதுக்கு இல்ல டேட்டா சென்ட் பண்றதுக்கு இந்த போர்ட் 0வை யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சோ இப்ப போர்ட் 0 பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போர்ட் 1. சோ போர்ட் 1 எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் பின்ல இருந்து 8th பின் வரைக்கும் போர்ட் 1 இருக்கு. யூஸ் த சிம்பிள் இன்புட் அவுட்புட் ஒன்லி. சோ இந்த போர்ட் 1ல இன்புட் அவுட்புட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நோ அதர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், வேற எந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கிடையாது. இன்புட் அவுட்புட்டுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுல பார்த்தாலே அந்த 0 பார்த்தோமா, 0ல இந்த AD0னா அட்ரஸ் டேட்டா. சோ நம்ம அட்ரஸ் டேட்டா எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதனால AD0, AD1, AD2 எல்லாமே போட்டிருக்காங்க. சோ இப்ப போர்ட் 0 முடிச்சாச்சு, போர்ட் 1 முடிச்சாச்சு. போர்ட் 1ல எந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனும் கிடையாது. அடுத்து போர்ட் 2 can be used as input or output. So இதை இன்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்லயுமே இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆல்சோ யூஸ் டு சென்ட் higher 8 bits of address in external memory. ஸோ இந்த போர்ட் 2ல என்ன பண்றாங்க, அட்ரஸையும் சேர்த்து
சென்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதான் பாருங்க, போர்ட் 2ல எழுதிருக்கோமா, A8, A9, A10, A10, A11 இது எல்லாமே அட்ரஸ். ஸோ நம்ம அட்ரஸ் சென்ட் பண்ணனால அட்ரஸ் எழுதிருக்கோம். அந்த பிராக்கெட் உள்ள எல்லாமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ முடிஞ்சா நம்ம போர்ட் 0வும் பார்த்தாச்சு, போர்ட் 1ம் பார்த்தாச்சு, போர்ட் 2வும் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே நினைவு வந்திருக்கும். போர்ட் 0ல நம்ம அட்ரஸும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால AD0, AD1 எழுதுறாங்க. போர்ட் 2ல நம்ம அட்ரஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால A8, A9 எழுதுறாங்க. எதுக்கு 8ல இருந்து எழுதுறாங்கன்னா, இங்க ஆல்ரெடி 7 முடிச்சிட்டோம், அதனால இங்க 8ல இருந்து எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப 3 போர்ட் முடிச்சாச்சு. இப்ப 4வதா போர்ட் 3. இது எங்கெங்க இருக்கு? 10வது பின்ல இருந்து 17வது பின் வரைக்கும் இருக்கு. சோ பாருங்க, கேன் ஒர்க் அஸ் இன்புட் அவுட்புட் எப்பவுமே தெரிஞ்சதுதான். ஆல்சோ ஹேஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சீரியல் கம்யூனிகேஷன். சோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, சீரியல் கம்யூனிகேஷன். அதுல என்னென்ன இருக்கும்? RxD, TxD. சோ ரிசீவ் பண்ணலாம் இல்ல டிரான்ஸ்மிட் பண்ணலாம். சோ அதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, RxD, TxD. சோ நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம தேர்ட் போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல RxD, TxD எதுக்கு? நம்ம சீரியல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றோம், ரிசீவ் பண்றதுக்கு, டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு. முடிஞ்சா அடுத்து பாருங்க, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ். ஸோ நம்ம இன்டரப்ட்லாம் பார்த்தோம். அதுல INT0, INT1 2 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் இருந்துச்சு. அதுவுமே இங்க கொடுத்துருக்காங்க, INT0, INT1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைமர், டைமர்ஸும் பார்த்தோம். T0, T1 இருந்துச்சு. ஸோ அங்க பாருங்க, T0, T1 2 டைமர் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, மெமரி ரீட் ரைட். சோ இங்க ஒரு ரீடுன்னு இருக்கு, ஒரு ரைட்ன்னு இருக்கு. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ WR ரைட், RDனா ரீடு. ஓகேவா? சோ இவ்வளவுதான் தேர்ட் போர்ட். அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சீரியல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், டைமர், மெமரி ரீட் ரைட். சோ இதான் நம்ம இங்க பிராக்கெட்ல எடுத்து எழுதிருப்போம். சோ இதுல ஒண்ணு பாருங்க, ஒரு சில இதை வந்து நம்ம சும்மா பிராக்கெட்ல, இப்ப RxD பாருங்களேன், பிராக்கெட்ல இப்படி RxD மட்டும் போட்டாங்க. சோ அதே இந்த INT0 பாருங்களேன், அதுக்கு மேல இப்படி மேல ஒரு பார் போட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் RxD இதை மாதிரி மட்டும் எழுதியிருந்தாங்கன்னா இதுல 1 கொடுத்தாதான் இந்த இது ஆன் ஆகும். ஓகேவா? 1 கொடுத்தா மட்டும் தான் இந்த பின்னை யூஸ் பண்ண முடியும். அதே இது INT0ல மேல பார் போட்டிருக்காங்களா, மேல பார் போட்டிருந்தாங்கன்னா 0 கொடுத்தாதான் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதான் இந்த டிஃபரன்ஸ். பார் போட்டிருந்தா 0 கொடுத்தாதான் அந்த பின்னை யூஸ் பண்ண முடியும், பார் போடல அப்படின்னா 1 கொடுத்தாதான் அந்த பின்னை யூஸ் பண்ண முடியும். சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ எதுக்கு பார் போட்டிருக்காங்க போடலங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம 4 போர்ட்டும் பார்த்தாச்சு, அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தாச்சு. சோ நம்ம 4 போர்ட்டும் உங்களுக்கு எழுத தெரியும், அதுல உள்ள பிராக்கெட்ல உள்ளது இப்ப எழுத தெரியும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பின் 9. சோ என்ன இருக்கு பாருங்க. சோ 4 போர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் முதல் என்ன இருக்கு? RST 9th பின்ல இருக்கு. சோ அதான் இங்க எழுதுறோம், வரிசையா தான் எழுத போறோம். சோ பின் 9ல RST இருக்கு, ரீசெட் இன்புட். A guy on this pin for 2 machine cycles resets the microcontroller. சோ இந்த ரீசெட் பின் வந்து 1ல வச்சிருந்தாங்க. கைனா என்னது? 1. சோ RST வந்து மேல எதுவுமே போடல, அப்போ 1ல தான் ஆன் ஆகும். சோ 1ல 2 சைக்கிளுக்கு இருந்துச்சுனாலே மைக்ரோ கண்ட்ரோலர் ரீசெட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சோ அவ்வளவுதான், சிம்பிள். RSTனா ரீசெட் பண்றதுக்கு. முடிஞ்சு. சோ இப்ப நம்ம 9th பின்னு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பின் இருக்குன்னு பாருங்க. சோ முதல்ல இருந்து 17 பின் வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து 18th பின், 19th பின், XTAL2, XTAL1. அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். பின்ஸ் 18 and 19, XTAL1, XTAL2. சோ இது எதுக்கு சொன்னேன்? ஆக்சிலேட்டருக்கு நம்ம இன்புட் அவுட்புட் கொடுக்கறது. சோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், ஆர்கிடெக்சர் பாக்குறப்ப ஆக்சிலேட்டர்னு பார்த்தோம். அதுல இன்புட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இந்த XTAL1, XTAL2 யூஸ் பண்ணுவாங்க. Used to connect an external crystal oscillator. ஒரு எக்ஸ்டர்னல் கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ கனெக்ட் பண்ணிட்டு XTAL1 என்ன பண்ணணும்னா, இன்புட் டு த இன்டர்னல் ஆக்சிலேட்டர், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இன்புட் நம்ம ஆக்சிலேட்டருக்கு இன்புட் கொடுக்கும். அது XTAL1 வழியா தான் கொடுக்கும். அதே மாதிரி XTAL2 என்ன பண்ணணும்னா, நம்ம ஆக்சிலேட்டர்ல இருந்து அவுட்புட் வாங்கி இதுக்கு கொடுக்கும். இதுதான் XTAL2 பண்ற வேலை. புரிஞ்சா? இதான் பின் 18 and 19. சோ இப்ப இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து 20ல என்ன இருக்கு? GND. GND என்ன சொன்ன? கிரவுண்ட். கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் த சர்க்யூட். அவ்வளவுதான் GNDங்கிறது. சோ நெக்ஸ்ட் பின் 29. சோ எங்க இருக்குன்னு பாருங்க. சோ நம்ம இந்த சைட் ஃபுல்லா இப்ப முடிச்சாச்சு.
இப்ப இதுலயும் நம்ம 21ல இருந்து 28 வரைக்கும் போர்ட் 2ல முடிஞ்சு. இப்ப 29 PSEN இருக்கு. சோ 29 PSEN. PSEN என்னன்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா யூஸ் டு ரீட் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. சோ எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரோக்ராம் மெமரி இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்றதுக்கு தான் இந்த PSEN யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இப்ப 29 முடிச்சாச்சு. அடுத்து 30ல என்ன இருக்கு? ALE இல்லைன்னா PROG. சோ பாருங்க 30ல என்ன இருக்கு? ALE இல்லைன்னா PROG. சோ ALE என்னன்னா அட்ரஸ் latch enable. ஓகேவா? யூஸ் டு டிமல்டிப்ளெக்ஸ் அட்ரஸ் டேட்டா பஸ். சோ நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஆர்கிடெக்சர் பாக்குறப்ப பார்த்தோம் அட்ரஸ் டேட்டா லைன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதுல என்ன சொன்னேன்? அட்ரஸும் டேட்டாவும் ஒரே லைன்ல டிரான்ஸ்பர் ஆகும்னு சொன்னேன். சோ அப்படி இருக்கிற பேரு மல்டிபிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். இது என்ன பண்ணுதுன்னா அதை டிமல்டிபிளெக்ஸ் பண்ணி விடுது. அட்ரஸ் தனியா டேட்டா தனியா பிரிச்சு விடுது. அதான் இந்த அட்ரஸ் latch enableோட வேலை. ஓகேவா? சோ இதை டிமல்டிபிளெக்ஸ் பண்ணுது, பிரிச்சு விடுது. ஓகேவா? ஆல்சோ யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராமிங் இன்புட் இன் EEPROM வெர்சன்ஸ். ஸோ இந்த PROGன்னு பார்த்திருக்கோம்ல, இது வந்து ப்ரோக்ராமிங் இன்புட் கொடுக்கறதுக்குமே இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 30th பின் முடிஞ்சு. ஸோ என்ன பண்ணுது? அட்ரஸ் latch enableனா என்ன அர்த்தம்? அட்ரஸ் டேட்டா ஒரே இதுல டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருந்ததை தனித்தனியா டிமல்டிப்ளெக்ஸ் பிரிச்சு விடுது. அதுக்கு தான் இது யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து ப்ரோக்ராமிங் இன்புட் கொடுக்கறதுக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. இது பின் 30. சோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன இருக்கு? பின் 31 EA இல்லைன்னா VPP. சோ என்னன்னு பார்ப்போம். சோ பின் 30 முடிச்சாச்சு. இப்ப பின் 31 EA இல்லைன்னா VPP. EA என்ன கேட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் அசஸ் எனேபிள். சோ என்ன வச்சுக்கோங்க, EAனா எக்ஸ்டர்னல் அசஸ் எனேபிள். ஹையா இருந்துச்சுன்னா இன்டர்னல் ரோம் கூட கனெக்ட் ஆகும், லோவா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் மெமரி கூட கனெக்ட் ஆகும். ஸோ ஹைனா 1 இருந்துச்சுன்னா இன்டர்னல் ரோம், லோவா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ரோம், 0 வந்தா எக்ஸ்டர்னல் மெமரி. ஆல்சோ யூஸ்ட் அஸ் ப்ரோக்ராமிங் வால்டேஜ் இன்புட் இன் EEPROM வெர்சன்ஸ். ஸோ VPPனா வால்டேஜ். ஸோ ப்ரோக்ராமிங்ல வால்டேஜ் இன்புட் தேவைப்படுச்சுன்னா அதுக்குமே இந்த பின் 31 யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளவுதான், பின் 31 முடிச்சாச்சு. அடுத்து லாஸ்டா ஒரே ஒரு பின் 40 VCC. இது எதுக்கு சொன்னேன்? பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே 5 volt தான் கொடுப்பாங்க. முடிஞ்சா? சோ இவ்வளவுதான் நம்மளோட 40 பின்னும். சோ ரொம்ப சிம்பிள் தானா? ஃபர்ஸ்ட் 4 போர்ட்ஸை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. எதுல இருந்து எது வரைக்கும் எழுதணும் மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. சோ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 8 வரைக்கும் எழுதிருப்போம். அடுத்து 9ல மட்டும் விட்டுருவோம். 9 என்ன இருக்கும்? ரீசெட் இருக்கும். அடுத்து 10ல இருந்து 17 வரைக்கும் எழுதிருவோம். அடுத்து 18, 19, 20ல XTAL2 XTAL1 கிரவுண்ட் வரும். XTAL2 XTAL1 எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஆக்சிலேட்டருக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து கிரவுண்ட், GNDனா கிரவுண்ட். சோ முடிஞ்சா 20 முடிஞ்சு. அடுத்து 21ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறப்ப ரெண்டாவது போர்ட் வந்துடும். சோ 21ல இருந்து 28 வரைக்கும் ஒரு போர்ட் முடிஞ்சு. அடுத்து 3 இது 29, 30, 31 3 இதுலயுமே வேற வேற பின் வருது. சோ இதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து 32ல இருந்து 39 வரைக்கும் இன்னொரு போர்ட் வந்துருது, 0 போர்ட் வந்தது. அடுத்து 40வதுல VCC பவர் சப்ளை வந்துருச்சு. சோ முடிஞ்சா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த பிராக்கெட் உள்ள எல்லாமே இதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். 0 போர்ட்ல அட்ரஸும் டிரான்ஸ்பர் ஆகும், டேட்டாவும் டிரான்ஸ்பர் ஆகுனால AD0 AD1 எழுதிருப்பாங்க. இது செகண்ட் போர்ட்ல அட்ரஸ் மட்டும் டிரான்ஸ்பர் ஆகுனால AAN எழுதிருப்பாங்க. இது தேர்ட் போர்ட்ல நிறைய இது இருக்கு. RxD TxDனா நம்மளோட டிரான்ஸ்மிட் ரீடுக்காக யூஸ் பண்றாங்க சீரியல் கம்யூனிகேஷன்ல. ஓகேவா? அடுத்து INT0 INT1னா இன்டரப்ட்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து T0 T1னா டைமருக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து WR RDனா ரீட் ரைட்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். பிராக்கெட் உள்ளதும் பார்த்துட்டீங்க, போர்ட்டும் முடிச்சாச்சு, மீதி உள்ள பின்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஒரு சில பின்ஸ்ல மட்டும் மேல கோடு போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பின் டயக்ராம். ரொம்ப சிம்பிளானதுதான். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.